friends, happy Sunday. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து ஈவினிங் செகண்ட் மேட்சா நடக்க போகுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ஆர்சிபியோட தோத்துருக்காங்க. ஆர்சிபியோட தோத்தது நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட தோத்தது நல்லதுதான். ஏன்னா அவங்களோட பலவீனம் என்னங்கறத வந்து ஈஸியா வந்து அவங்களால கணிக்க முடிஞ்சு. ஒரே ஒரு தோல்வி தானே, பரவாயில்ல, நம்ம அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு நமக்கு ஒரு ஆர்சிபி தோல்வி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்னென்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பு எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு நம்மளோட ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஒன் டவுன் ஸ்ட்ராங்காகவும் நம்ம பிளேயை வந்து கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை வந்து மிகப்பெரிய பலமான ஒரு டீம் தான். அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டருக்கு வந்து டோனி இருக்காரு, கீப்பிங்ல டோனி இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய பலம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு செகண்ட் மேட்ச்ல வந்து ஆர்ஆருக்கும் சென்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஆர்ஆர் வந்து சொந்த மண்ணில் ஜெயிக்க முடியாம வெளியே போய் ஜெயிப்பாங்களா அப்படின்னா 100% ஜெயிக்க போறாங்க. ஆர்ஆரை விட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு தான் பலம் அதிகம். சென்னையோட ஓப்பனிங்க மாத்தி கான்வே உள்ள வந்து ஷாம்கரன் வெளியே போய் வந்து ஜாம் ஓவர்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா டீம்ல வந்து மிகப்பெரிய பலம் இருக்கு. அந்த பலத்தை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட கருத்து கணிப்பு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வெற்றியை கணிக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸோட இரண்டாவது வெற்றியை பதிவு பண்றதுக்கான சரியான தருணம் ஆர்ஆரை தோக்கடிக்கிறது தான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கான மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு.